எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் தேவனுடைய சட்டத்திலிருந்து தேவ திட்டத்தை அறிந்து கொள்வோம். புதிய ஏற்பாடு, புதிய சட்டம், யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம். இன்னைக்கு பாவத்தை தொலைக்கிறதுக்கு, சாபத்தை நீக்கிறதுக்கு பல இடத்துக்கு போகிறாங்க. பாவம்னா என்ன? நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் பாவம். இன்றைக்கி அநேக புண்ணிய ஸ்தலத்துக்கு, ஆன்மீக சுற்றுச்சலம்னு சொல்லி பல இடத்துக்கு போகிறாங்க. கைலாசா போய் அப்படியே கைலாசா போக வேண்டியதான். ராமர் கோயிலுக்கு போய் அங்கே திருட்டு கூட்டம் கோடி கோடியாக கொள்ளடிச்சிட்டு இருக்குது. மக்களுக்கு நன்மை செய்யணும். கோயிலில் போய் கோடி கோடியாக, திருப்பதி போய் அங்கே கோடி கோடியாக கொட்டினா அவன் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அங்கே கொள்ளையடிச்சிட்டுக்கிறான். ஐயப்பன் கோயிலுக்கு போனால் அங்கே தங்க சிலையை வச்சுக்கிட்டு அவன் தங்கத்தையும் விற்று பொழைச்சிட்டுக்கிறான் கேஸு கோர்ட்டில். வேளாங்கண்ணிக்கு போனால் அங்கே வேதனையான கூட்டம், சுனாமி அக்கா. இன்னும் தர்மசாலம் அங்கே கரும்புந்தாங்குது, எல்லாம் அடித்து புதைக்கிறான். இப்படி ஆன்மீக சுற்றுச்சூழல்னு சொல்லி மக்கள் அங்கங்கே போய் பணத்தை கொடுத்துட்டு போகும்போது உயிரோடு போகிறாங்க, வரும்போது உயிர் இல்லாத காணவில்லை. தொடர்பு கொண்டால் அவங்களால தொடர்பு கொள்ள முடியவில்லை. இந்த ஜக்கி வாசுதேவன் 80 பேர்த்த வெளிநாட்டுக்கார அனுப்பின, என்ன ஆனாலும் தெரியல, இங்கே ஒப்பி வச்சுட்டுக்கிறார். அப்போ இன்றைக்கி தேவனை தேடி, கடவுளை தேடி உலக மக்கள் அலைஞ்சிட்டுக்கிறாங்க. கோயிலாக புண்ணிய ஸ்தலம்னு சொல்லி போய் புத்தி இல்லாத அலைகிறாங்க. ஆகவே நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் பாவம். நம்ம நன்மை செய்யணும், மக்களுக்காக நன்மை செய்யணும். ஆன்மீக சுற்றுச்சலம் எதுனா, வருஷத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை நம்மளை சுற்றி இருக்கிற மருத்துவமனைக்கு, ஆஸ்பத்திரிக்கு போய் ஏழைங்களுக்கு மருந்து வாங்க காசு கொடுங்க, உங்களுக்கு நோயே வராது. ஆகவே புண்ணியஸ்தலம் எது? படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போய் பாருங்கள். ஏழைகள் துணி இல்லாமல், பாட புத்தகம் இல்லாமல், ஃபீஸு கட்டாமல், அப்போ அவங்களுக்கு உதவி செய்யணும். அதுதான் மிகப்பெரிய ஆன்மீக சுற்றுப்பயணம். ஆகவே இந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போய் நம்ம பாவமெல்லாம் தொலைவுனா எங்கேயும் தொலையாது. நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் அதுவே பாவம். ஆகவே ஜனங்களாகிய நம்ம தான் புத்தி உள்ள காரியம் செய்யணும். பக்தியோடு ஊர் சுற்றுறதை விட்டுட்டு நம்மளை சுற்றி இருக்கிற ஏழைங்களுக்கு, முதியோர்களுக்கு, அனாதை இல்லத்துக்கு அங்கே போய் வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு நம்முடைய முடிஞ்ச உதவி. மாற்றுத்திறனாளிங்க எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. ஆகவே அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச மாதம் ஒரு தொகையை 1000, 500, 2000 கொடுத்து உதவி செய்யணும். ஆகவே நன்மை செய்யணும். நன்மை செய்யாமல் பல புண்ணிய ஸ்தலத்துக்கு போய் கோடி கோடியாக பணத்தை கொடுத்து அங்கே கொள்ளையடிச்சிக்கிட்டு அங்கே திருட்டு கூட்டம் தான் இருக்குது. ஆகவே பொது ஜனங்களே, பக்தி உள்ள ஜனமே, மனுஷன் ஏழைகளுக்கு உதவி செய்யணும். அதுதான் வேத சட்டமே. ஆகையால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது பாவம். நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு, யாருக்கு நன்மை செய்யணும்? எத்தனையோ ஏழைங்க, கண் இல்லாதவங்க, கை இல்லாதவங்க, நடக்க முடியாத ஊனமற்றவர்கள், முதியோர் இல்லம், இப்படி பலப்பட்ட ஜனங்கள், தாழ்த்தப்பட்ட ஜனங்களுக்கு உதவி செய்யணும். துணி எடுத்து கொடுக்கணும். ஆகவே அவங்களுக்கு உணவு கொடுக்கணும், மருத்துவ செலவு கொடுக்கணும், படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும். ஏழைகளுக்கு உதவி செஞ்சால் எல்லா சாமியும் நம்மளை தேடி நம்ம வீட்டுக்கே வந்துடும். ஆகவே நன்மை செய்யாமல் போனால் அதுதான் பாவம். இங்கேருந்து 1000, 2000, லட்சம் செலவு பண்ணி எருசலேமுக்கு போகிறாங்களாம். ஏசு அங்கே பிறந்தார். அங்கே சுடுகாடு தான் இருக்குது. அங்கே யோத கூட்டம், ஊதாரி, நாதாரி கூட்டம் இருக்குது. எல்லாம் சுட்டுக்கிட்டு சாவுறாங்க. அங்கே பிசாசின் கூட்டம், அது சோதோம் கொமராவை மாறி போச்சு. ஆகவே மெக்காவுக்கு போனால் அங்கே கல் எடுத்துக்கிறாங்க சாத்தான மேலே. இவங்க சாத்தான மாதிரி அங்கே 400 பேர் 300 பேர் சாவுறாங்க மிதிச்சு. கொஞ்சமாவது அறிவு இருக்குத ஜனத்துக்கு. எங்கெல்லாம் கூட்டங்குதோ அங்கெல்லாம் கூட்டம் கூடக்கூடாது. ஆகவே கூட்டமாக சேராதபடி தேவனுடைய திட்டத்தை அறிந்து ஏழைகளுக்கு நன்மை செஞ்சு நம்ம சுற்றி இருக்கிற ஜனத்துக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, வருஷத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு வியாதிக்கிறவங்களுக்கு மருந்து வாங்கிறதுக்கு காசு கொடுத்து, படிக்கிறதுக்கு பணம் உதவி செஞ்சுன்னா கோடி புண்ணியம் கிடைக்கும். ஆகவே நன்மை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் அது பாவம். எந்த புண்ணிய ஸ்தலத்துக்கும் ஆகவே ஜனங்களே ஊர் விட்டு ஊர் போகாதீங்க. நெட்டில் போட்டால்
கைலாசன்னா பூரா ஒவ்வொரு பாஷா நம்ம பார்த்துக்கலாம், உட்காந்த இடத்துல பார்த்துக்கலாம். எருசலேம்னா உட்காந்த இடத்துல பார்த்துக்கலாம், அதெல்லாம் சுடுகாடாக மாறிப்போச்சு. ஐயப்பனா உட்காந்த இடத்துல பார்த்துக்கலாம், திருப்பதியா உட்காந்த இடத்துல பார்த்துக்கலாம், ராமர் கோயிலா உட்காந்த இடத்துல பார்த்துக்கலாம். அங்கெல்லாம் திருட்டு கூட்டம் தான் இருக்குது. அங்கே வேளாங்கண்ணியா, அங்கே வேதனையான கண்ணி, அளவு சுனாமி அக்கா எல்லாத்தையும் லட்சக்கணக்காக வாரிட்டு போயிடும். அங்கெல்லாம் போகாதீங்க, உட்காந்த இடத்துல எல்லாம் பார்த்துக்கலாம். மக்களுக்கு, ஜனத்துக்கு, ஏழைகளுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு, மருத்துவமனைக்கு வருஷத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை ஆஸ்பத்திரிக்கு போய் அங்கே நோயாளிகளை பார்த்து 1 மணி நேரம் செலவு பண்ணி பேசிட்டு வந்தால் பெரிய புண்ணியம் கிடைக்கும். ஆகவே இதை நாம் செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.